உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இனிமே நம்ம இங்க இருக்கிறது சரியில்லை. அந்த லேடி நம்மள துப்பாக்கியாலேயே சுட்டு கொன்றோம். அதுக்குள்ள யாருக்கும் தெரியாம நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சரி, நம்ம கிளம்பலாம். என்ன எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. எங்க போறீங்க? நாங்க ஒரேடியா கிளம்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க அக்காவுக்கு எங்களை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுங்க. என்ன சொல்ற மாயா? என் அக்காக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? எப்படி? நான் ஏற்கனவே ஒரு மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டேன். அவன் தான் நாளைக்கு காலையில ரேவதி கழுத்துல தாலி கட்ட போறான். இந்த விஷயம் எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அக்கா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவா. இதை எப்படி சொல்லாம மறைச்சான்னு தெரியலையே. அவங்க ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால்தான் எங்க 2 பேரையும் உயிரோடு விட்டு வச்சிருக்காங்க. இல்லனா எப்போ எங்க கதையை முடிச்சிருப்பாங்க. மகேஷ்க்கு பதிலா வேற ஒரு மாப்பிளைய அக்கா செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னல. ஆமா, ஆனா அது யாருன்னு சொல்லல. அதை தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம்? நாம இங்க இருக்கிற ஒரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். நாங்க உங்க அக்கா கண்ணில் படாம எஸ்கேப் ஆயிடுறோம். அதான் எங்களுக்கு நல்லது. வாமா கிளம்பலாம். ஒரு நிமிஷம். சொல்லு சந்திரா. ஏங்க, இங்க நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து போச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சு? அக்காக்கு மகேஷ் மாயாவை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுங்க. தெரிஞ்சு போச்சா? எப்படி? அக்காவோட ஃப்ரெண்டு மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சுமா அவ சும்மா இருக்கா? ஆவுன்னா அவ துப்பாக்கி எடுத்து சுடுற ரகமாச்சே. இது மகளோட வாழ்க்கையை பாதிக்கிற விஷயம். இதுல எப்படி சும்மா இருக்கா? அதாங்க எனக்கு ஒண்ணு புரியல. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா, என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு ஒண்ணு புரியலங்க. ஆனா டாக்டர் கிட்ட மாப்பிள்ள மகேஷ் இல்ல வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கா. வேற யாரு? அந்த டிரைவர் தான் மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணி வச்சிருப்பா. ஏற்கனவே நிச்சயதார்த்தப்ப அந்த மகேஷ் காணா போனான்ல, அப்ப அந்த டிரைவரை தானே மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டு மோதிரம் போட சொன்னா. இப்பவும் அந்த டிரைவரை மாப்பிள்ளையாக்குற பிளான்ல தான் இருப்பா. அப்ப மகேஷ் தான் மாப்பிள்ளைங்கிற நம்ம பிளான் அவ்வளவுதானா? சந்திரா, அவசரப்படாத. கல்யாணம் மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எப்படிங்க முடியும்? அக்கா தான் வேற மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி வச்சிருக்காளே. உங்க அக்கா இருந்தா தானே வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. அவளையே தூக்கிட்டா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சந்திரா, உங்க அக்கா இருந்தா தானே பிரச்சனை. அவ இல்லனா இந்த கல்யாணத்தை நாம எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தலாம்ல. அதுக்காக என்ன பண்ண போறீங்க? சாமுண்டீஸ்வரிய கடத்திர வேண்டிதான். என்ன சொல்றது? சரியா வருமா? என்னங்க கடத்திரலான்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க? வேற வழியே இல்ல சந்திரா. நாம நினைச்சது நடக்கணும்னா உங்க அக்காவை கடத்தியே ஆகணும். வேற வழி இல்ல. சரி, நீங்க சொல்ற மாதிரி அக்காவை கடத்திட்டாலும் ரேவதி எப்படி அம்மா இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா? அவ முடியாதுன்னு சொல்லுவாளே, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நீதான் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அது இதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். அதுலதான் உன் சாமர்த்தியமே இருக்கு. நீ மட்டும் அவளை சமாதானப்படுத்திட்டா போதும். கல்யாணம் நல்லபடியா நடந்துடும். சரி, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அக்காவை கடத்த முடியலனா அப்ப என்ன பண்றது? அவளை கடத்த முடியலன்னா என்ன? அந்த டிரைவர் பையலை கடத்திட வேண்டியதான். டிரைவரா? என்னங்க சொல்றீங்க? டிரைவரை கடத்துறதா?
நீங்க பாட்டுக்கு அக்காவை கடத்துறேன் டிரைவரை கடத்துறேன்னு சர்வ சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் சந்திரா. மகேஷ் ரேவதி கல்யாணம் நடக்கணும்னா ஒண்ணு உங்க அக்கா இருக்க கூடாது, இல்ல அந்த டிரைவர் இருக்க கூடாது. யாராவது ஒருத்தர் இல்லனா கூட நாம நினைச்சத சுலபமா சாதிச்சிட முடியும். ரேவதி கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி தான் நடக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. வச்சிடறேன். நவீன், ஏய் கார்த்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பப்போ போன்ல பேசினதோட சரி. நான் ஃபோன் பண்ணி வர சொன்னதும் உன் பிசினஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ கூப்பிட்டு நான் எப்படி வராம இருக்க முடியும்? அதான் ஓடி வந்துட்டேன். சரி வா, உள்ள போ. சரி. ஆமா பாட்டி, இவன் என்னோட ஃப்ரெண்டு நவீன். நாங்க காலேஜில் ஒன்றா படித்தோம். இப்போ பெங்களூர்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனை மனசுல வச்சுட்டு தான் ரேவதியோட கல்யாணத்தை பத்தி எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னேன். இவன் ரொம்ப நல்ல பையன், ரேவதிக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான். மாப்பிளையா? என்னதே? எஸ், எனக்கு எல்லாமே கார்த்தி தான். இன்ஃபேக்ட் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான் தெரியுமா? இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்க பிசினஸ்க்கு ஐடியா கொடுக்கறதுல இருந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி என்னை வளர்த்து விட்டது கூட கார்த்தி தான். அவன் என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என்னோட மென்டார், லைக் எ கைட். ஓ அப்படியா? எனக்கு ஒரு கிரைசிஸ், உன்னோட ஹெல்ப் வேணும்னு எனக்கு ஃபோன் பண்ணான். அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்ப நான் எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் அவன் கூப்பிட்டு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். கார்த்தி என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன். மாமா, தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமையிலே இல்லை. இதை நான் உங்க எல்லார்கிட்டையும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். நீங்க யாரும் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இவன் ரொம்ப நல்லவன். ரேவதி பத்தின எல்லா விஷயத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆமா, கார்த்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். கார்த்தி சொன்னா எல்லாமே சரியா இருக்கும்னு நானும் ஓகே சொல்லிட்டேன். பாட்டி, நான் ஃபோனில் பேசும்போதே அவன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டான். நீங்கள் எல்லாரும் அவனை மாப்பிள்ளையை ஏற்றுக்கணும். ரேவதி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரேவதியோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.